தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு மக்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை அன்போடு வரவழைக்கின்றேன். இது ஒரு திரு சிலுவை பாதையிலே பங்கேற்கும் பொழுது நமது திருச்சபைக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் இந்த வேளையிலே நாம் ஜெபித்து ஆண்டவரின் ஆசிரை பெறுவோம். ஒரே குடும்பமாக சேர்ந்து இப்பொழுது இந்த பாடலிலே பங்கேற்று இந்த திரு சிலுவை பாதையிலே பங்கேற்போம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரே இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரே இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைந்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைந்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரே இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இயேசு கிறிஸ்துவில் அன்பு இறை மக்களே, சிலுவை பாதை என்று சொல்லும் பொழுது எப்பொழுது இந்த சிலுவை பாதையானது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த 14 நிலைகள் யார் உருவாக்கியது என்று பல கேள்விகள் நமக்கு வரலாம். ஆகவே பார்க்கின்றோம், சிலுவை பாதை என்கின்ற இந்த வாக்கியமானது லத்தீன் மொழியிலே வியா டோலரோசா என்று சொல்வார்கள். அப்படி என்றால் வே ஆஃப் சாரோஸ், பாடுகளின் வழி. யாருடைய பாடுகள் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தனது கல்வாரி பலியாக அர்ப்பணிக்க அவர் முன்வந்து தனது தந்தையின் சித்தத்தை அவர் செய்யும் பொழுது அவர் சென்ற பாதை ஆனது நோவினாலும் பாடுகளினாலும் அது இருந்தது. ஆகவே இதை தியானிக்க இறைமக்கள் பயணம் செய்தார், கல்வாரி மலைக்கு பயணம் செய்தார், அவர் இரத்த வேர்வை சிந்திய இடத்திற்கு பயணம் செய்தார். அங்கே சென்று தியானிக்கும் பொழுது கடவுள் அவருக்கு வெளிப்படுத்திய ஒரு விஷயம்தான் இந்த சிலுவை பாதை. ஆகவே புனித லியோனார்டு அவர் தியானிக்கும் பொழுது 14 ஸ்தலம் அல்ல,
570 ஸ்தலங்களை அவர் காட்சியாக பெறுகின்றார். அதிலே அவர் சொல்லுகின்றார், எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் இஸ்காரியோத் அவரால் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து அவர் இறக்கும் வரை வருகின்ற ஒவ்வொரு நொடிகளும் கடவுளுக்கு ஒரு பெரிய நோவு, ஒரு பெரிய பாடாக அவருக்கு இருந்தது. ஆகவே திருச்சபையானது இந்த வியா டோலரோசா என்று சொல்லும் பொழுது நாமும் கடவுளின் வழியிலே நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இயேசு கிறிஸ்து சொன்னது போல உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும், இல்லையென்றால் நீங்கள் என் சீடராக இருக்க இயல முடியாது என்று சொல்கின்றார். ஆகவே இஸ்ராயல் மக்கள் எவ்வாறாக பயணம் செய்தார், பயணம் செய்யும் பொழுது அவருக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தனர். கண்டிப்பாக அதிலே அவருக்கு பாடுகளும் இருந்தது. கடவுள் அவருக்கு வெற்றி கொடுத்தார். கடவுள் இறந்த பிற்பாடு இந்த சிலுவை பாதை முடியவில்லை, ஆனால் வெற்றியின் சின்னத்தால் இந்த சிலுவை பாதை முடிகிறது. அதுதான் உயிர்ப்பு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். வாருங்கள், இந்த ஒரு நேரத்திலே இறை வார்த்தை என்ன சொல்கிறது மற்றும் சிலுவை பாதை இரண்டுமே நாம் தியானிக்க உங்களை இப்பொழுது அழைக்கின்றேன். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்து என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். முதலாம் நிலை, இயேசுநாதரை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 30. நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படிதான் நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். தீர்ப்பளிக்கப்பட்டாலும் உண்மைக்காக சாட்சி பகர வேண்டும். தீர்ப்பளிக்கப்பட்டாலும் உண்மைக்கு சாட்சி பகர வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் ஒரு கூட்டம் இருந்தது. இவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். இவரை குற்றம் சாற்றுவோம் என்று சொல்லி அவர் பின்னே சென்று அவர் செய்த நல்ல விஷயங்களை பார்த்து அவர் குற்றம் சுமத்தினார். இந்த சிலுவை பாதையிலே பார்க்கின்றோம், எதற்காக இந்த மரணம், எதற்காக இந்த தீர்ப்பு, எதற்காக இந்த சிலுவை தண்டனை என்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கருத்து தான். இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வந்திருப்பது இந்த மக்களை பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு இரட்சணியம் தர நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் தான் மெஸ்ஸியா என்று அவர் சொன்னார். இதுதான் உண்மை. தீர்ப்பளிக்கப்பட்ட பிற்பாடு பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டார், நீர் அரசரா என்று கேட்கும் பொழுது அவர் முதல் முறையாக மௌனமாக இருந்தார். இரண்டாம் முறையாக கேட்கும் பொழுது நீர் அரசரா, யூதரின் அரசரா என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நீர் தான் சொல்கிறீர் என்று சொன்னார். எங்கே சென்றாலும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கூட்டம், நான் சொன்னேன், அவருக்கு எதிராக அவரை தீர்ப்பிட வேண்டும், குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சென்றார். ஆனால் அவர் தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அவர் உண்மைக்கு சான்று பகிர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். யோவானது நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனம் 32 வாசிக்கின்றோம், என் சார்பிலும் ஒருவர் உண்மைக்கு சான்று பகிர்வார். அது யார் என்று பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவான். அவர் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், அவருக்கு தெரியும், நான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஏரோதரசுக்கு சொன்னால் எனக்கு
மரண தண்டனை வரும் என்று சொல்லி இருந்தாலும் அவர் உண்மைக்கு சாட்சி பகிர்ந்தார். இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை ஏற்று வாழ்கின்ற ஒவ்வொருவரும் நாம் தீர்ப்புக்கு ஆளாகின்றோம். தீர்ப்பிலே நாம் இருக்கும் பொழுது, தண்டனையில் இருக்கும் பொழுது பயப்படாமல் உண்மைக்கு சாட்சி பகர வேண்டும் என்பது தான் கருத்தாக இருக்கின்றது. கடவுள் அவர் பயப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அவர் அஞ்சவில்லை. யகூதியருக்கு அவர் போய் சொன்னார், நான் தான் மெஸ்ஸியா, இந்த உலகத்திற்கு வந்திருப்பது நான், கடவுளின் மக்களை நான் மீட்கவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அன்பு மக்களே, யூதரின் வழக்கப்படி யார் ஒருவர் யாவே என்று வாய் திறந்து சொல்கின்றாரோ அவர் கொல்லப்படுவார். ஆகவே கடவுள் என்று சொல்லும் பொழுது அவர் கையில் ஆக்ஷன் பண்ணணும். கடவுள் என்று சொல்ல முடியாது. எதற்காக? கடவுள் புனிதமானவர், அவர் பெயரை சொல்லக்கூட நாம் இயலக்கூடாது என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று சொல்லும் பொழுது யூதர்களுக்கு இவன் பாவி, இவன் சாதாரணமான ஒரு மனிதன், எப்படி இவன் தனது கடவுளை அப்பா என்று கூப்பிடுவான், இவர் தான் கடவுள் என்று சொல்லுவான் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய தண்டனை, சிலுவை தண்டனை. நமது வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதத்திலே நாம் தீர்ப்புக்கு ஆளாகின்றோம், தண்டனைக்கு ஆளாகின்றோம். இருந்தாலும் நான் உண்மைக்கு சான்று பகிர்கின்ற ஒரு வேலை நான் செய்கின்றேனா? எலியா அவர் வாழ்ந்தார், உண்மையின் கடவுளுக்கு அவர் சான்று பகிர்ந்தார். ஆகவே அவருக்கு கிடைத்த ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், ஆகாப் மற்றும் ஜெசிபெல் என்ன செய்தார்? அவர் உயிரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பின்னே சென்றார். கடவுள் அவருக்கு எத்தனையோ நல்ல விஷயம் செய்து அவரை காப்பாற்றினார். அன்பு மக்களே, இந்த ஸ்தலத்திலே நாம் புரிந்து கொள்வது, தீர்ப்பளிக்கப்பட்டாலும் உண்மைக்கு நாம் சான்று பகிர வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்து என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். இரண்டாம் நிலை, இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். விடுதலை பயணம் அதிகாரம் 19 இறைவசனம் 4. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். சுமக்க வேண்டும், பிறரை சுமக்க வைக்காதே. சுமக்க வேண்டும், பிறரை சுமக்க வைக்காதே. இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் இஸ்ராயல் மக்களை தாங்கினார், கடவுள் இஸ்ராயல் மக்களை சுமந்து சென்றார் என்று வாசிக்கின்றோம். ஒரு அநாதை இல்லத்திற்கு சென்றேன். அங்கே ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது, He is my brother and he is not heavy. இவன் என் சகோதரன், இவன் எனக்கு சுமை இல்லை என்று சொல்லி. திருவிவிலியத்திலே பார்க்கின்றோம், இந்த ஆண்டு நமது திருத்தந்தையானவர் புனித சூசையப்பர் ஆண்டு என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார். அவர் செய்த விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் தெரியும். யோசேப்பு கடவுளின் திருவுள்ளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரியாவை தனது மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டார். மற்றும் தனது பிள்ளை, கடவுளின் பிள்ளையை அவர் வளர்க்க அவர் முன் வந்தார். இதையெல்லாம் ஒரு கடவுளின் சித்தம் என்று அவர் சுமந்தார்.
இதிலே பார்க்கின்றோம், அன்னையின் பாடுகளிலே 7 வியாகுலங்களிலே அவர் உள்ளத்திலே அவர் சுமந்து அன்னை மரியாளுக்கு ஒரு ஆறுதலாக அவர் கண்டிப்பாக இருந்தார். எகிப்திற்கு அவர் தப்பிச் செல்லும் பொழுது அன்னை மரியாளையும் இயேசுவையும் அவர் சுமந்தார். இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. சுமப்பது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நான் சுமக்க வேண்டும், பிறரை சுமக்க நான் முயலக்கூடாது, பிறரை சுமக்க வைக்க நான் முயலக்கூடாது. அதே போல அன்னை மரியாள் 9 மாதம் இயேசுவை தனது கருவிலே சுமந்தாள். இயேசு கிறிஸ்து அந்த துளைந்து போன ஆடுகளை அவர் சுமந்து வந்து அவர் மகிழ்ச்சியிலே சொன்னார், நான் எனது மக்களை கண்டுபிடித்தேன், எனது ஆடை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி. அன்பு மக்களே, ஒருவர் வந்து என்ன சொன்னார், ஃபாதர், எனது மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள். நான் கேட்டேன், எங்கப்பா உன் மனைவி எங்க? இல்லை ஃபாதர், இன்னைக்கு மாஸ்க்கு வரல, திருப்பலிக்கு வரவில்லை. எதற்காக என்று கேட்டேன். ஃபாதர், நீங்கள் மாஸ் முடிச்சிடுங்க, அப்புறமா சொல்கிறேன். சரி, மாசெல்லாம் ஆயிட்ட பிறகு திருப்பள்ளி முடிந்த உடனே நான் கேட்டேன், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், உங்களுக்கு திருமணம் செய்து வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லும் வைத்திய நாளாக இருக்கின்றது, எதற்காக மனைவி வரவில்லை என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், ஃபாதர், கல்யாணம் ஆகி 2வது வருடத்திலே ஒரு பெரிய விபத்து, அந்த விபத்திலே என் மனைவி படுத்த படுக்கை ஆயினார். 18 ஆண்டுகளாக நான் அவளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காக தெரியுமா ஃபாதர்? திருச்சபை முன்னிலையிலே நான் வாக்குறுதி செய்தேன், இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் நான் என் மனைவிக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். இன்று வரைக்கும் நான் சுமந்து கொண்டு தான் இருக்கின்றேன். கடவுள் நமக்கு ஒரு வழியை காமிப்பார் என்று அவர் சொன்னார். ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒவ்வொரு கணவர்மார்களுக்கும் ஒரு பொறுப்பு. தனது பிள்ளையை அவர் சுமக்க வேண்டும், மனைவியை சுமக்க வேண்டும். கடவுள் நம்மை சுமந்தார். அன்பு மக்களே, இஸ்ராயல் மக்கள் ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் சொன்னார், கழுகுகளின் ரெக்கைகள் மேல் நான் அவர்களை சுமந்து வந்தேன் என்று அவர் சொல்கின்றார். சுமக்க வேண்டும் என்றால் நமக்கு பலம் வேண்டும். புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார், பிலிப்பியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, கடவுள் எனக்கு வலுவூட்டுவார், அந்த வலுவினால் நான் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நாம் யார் மேல் இந்த சுமையை வைக்கின்றோம்? நான் சுமக்க வேண்டிய சுமையை யார் மேல் நான் சுமையை வைக்கின்றேன் என்று பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. ஆகவே என்ன நாம் சுமக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது திருச்சபையிலே எத்தனையோ மாற்றங்கள் வருகின்றனர். இதை நாம் சுமக்க வேண்டும். பழைய எங்க ஆயா பாட்டி இருந்த போது நம்ம சொல்லியிருந்த ஜபம் இதே தான் நாம் வந்து சொல்லின்னு இருப்போம். இல்லை, ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது, இதை சுமக்க வேண்டும். கேரி திஸ். அதை போல வாய்ப்புகள் வரும்போது நாம் அதை உதறி சொல்லக்கூடாது, சுமக்க வேண்டும். கடவுள் தருவார் வாய்ப்புகளை, சுமக்க வேண்டும். உறவுகளை நாம் சுமக்க வேண்டும். இன்றைய காலகட்டாயத்திலே வயதான தந்தையர்கள் தாயர்கள் தனது பிள்ளை விட்டு செல்கின்றார்கள். கேட்டா, என் பிள்ளைக்கு ஏன் சாமி சும? ஆனால் பிள்ளைகள் தந்தை தாய்களை சுமக்க வேண்டிய கட்டாயமான நாள் தான் இந்த சிலுவை பாதையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். சுமக்க வேண்டும், பிறரை சுமைக்க வைக்காதே என்று. ஆகவே நமது மாற்றங்களை நாம் சுமப்போம், நமது வாய்ப்புகளை நாம் சுமப்போம், நமது உறவுகளை நாம் சுமப்போம். சுமக்க வேண்டும், பிறரை சுமக்க வைக்காதே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். கரம் விரித்தவரா,
இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதம் ஏன்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசரின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். மூன்றாம் நிலை, இயேசுநாத சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 வசனம் 6. என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. துணை கல்லாக இருக்கிறேனா அல்லது தடை கல்லாக இருக்கிறேனா? துணை கல்லாக இருக்கிறேனா அல்லது தடை கல்லாக இருக்கிறேனா? நாம் எல்லோரும் பாவத்திலே விழுகின்றோம். முக்கியமாக இளம் பெண்கள், வாலிபர்கள் பார்க்கின்றோம். அவர்கள் சோதனையில் விழுகின்றார்கள். இருந்தாலும் நான் செய்கின்ற இந்த வேலை என் நண்பனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரையும் சோதனையில் விளைவிக்க அவர் முயலும் பொழுது பாவம் செய்கின்றார். யார் ஒருவன் விசுவாசத்திலே வாழ்கின்றான், அவன் நல்லவன். அந்த விசுவாசத்தை இழந்து ஒரு தவறான எடுத்துக்காட்டால் பாவத்திலே வீழ செய்கின்ற ஒரு விஷயமானது ஒரு பாவம். துணைக்கல்லாக இருக்கிறேனா என்று சொல்லும் பொழுது நமது குடும்பத்திலே பார்க்கின்றோம், பிள்ளைகளுக்கு நாம் வீழ கற்றுக் கொடுக்கூடாது. அப்படி என்றால் நாம் நமது விசுவாசமானது அவர்களுக்கு ஒரு படிகல்லாக இருக்க வேண்டும், துணை செய்ய வேண்டும், உதவ வேண்டும். இல்லை என்றால் கடவுள் நமக்கு தருகின்ற பெரிய தண்டனை நாம் வாசித்தோம். யார் ஒருவன் இவரை ஒரு நல்ல விஷயம் செய்ய தடையாக இருக்கின்றானோ அவருக்கு ஒரு மரண தண்டனை என்று சொல்லுகின்றார் கடவுள். எவ்வாறாக பார்க்கின்றோம், தந்தையானவர் குடும்பத்திலே தனது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தர வேண்டும். சில வீட்டில் போய் பார்த்தோமே ஆனால் அப்பா அங்கத்தான் உட்கார்ந்து ஸ்மோக் பண்ணி இருப்பார், மனைவி இருப்பார்கள், பசங்க இருப்பாங்க. இதை பார்க்கின்ற சிறுவர், குழந்தைகள், பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? துணைக்கல்லாக இருக்கின்றேனா? அவர்களை பாவத்தில் விழ நீங்கள் தான் காரணம். சிலர் சொல்லுவார், சிறு பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள், கேட்கின்ற வார்த்தை தான் பேசுவார்கள். ஆகவே அவர் பாவத்திலே விழுகின்றார் என்று சொல்லும் பொழுது அதுக்கு யார் துணை புரிகின்றார்?
ஆகவே தான் தியானிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவார், ஐ எம் ஃபாலன் இன் லவ். நான் அன்பிலே விழுந்து விட்டேன் என்று சொல்லி, நல்ல விஷயத்திலே விழுந்தால் பரவாயில்லை, கடவுளை நான் நம்புகின்றேன், இயேசு கிறிஸ்துவிலே நான் நம்பிக்கை வைக்கின்றேன், அவர் வார்த்தையிலே நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவர் வாழ்க்கையிலே முன்னேற்றமானது இருக்கும். ஆனால் எத்தனையோ விஷயத்திலே, குறிப்பாக இந்த உலகத்திலே எத்தனையோ சோதனைகளை நாம் சந்திக்கின்றோம். அந்த சோதனைகளை நாம் விழுகின்றோம், பிறரையும் விளைவிக்கின்றோம். எனக்கு வருகின்ற சோதனை நான் மற்றும் நான் அனுபவிக்க வேண்டும். அன்பு என்றால் நான் பிறருக்கு கற்றுக்க கூடாது, சொல்லித்தரக்கூடாது. நான் தான் விழுந்தேன் என்றால் அவன் விழ நான் காரணமாக இருக்கக்கூடாது. துணைக்கல்லாக இருக்கிறேனா அல்லது தடைக்கல்லாக இருக்கிறேனா என்று தியானிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையாக இருக்கின்றது. ஆகவே தான் வாசிக்கின்றோம், மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17:31 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரு வாலிப பணக்காரனை பார்த்து சொன்னார், உன் பணத்தை விற்றுவிட்டு ஏழைகளுக்கு நீ உதவி செய் என்று சொல்லும் பொழுது முகவாட்டத்தோடு அவர் முக குப்பரை போட்டு அவர் வீட்டுக்கு சென்றார். அப்படி என்றால் பணத்திற்கு நாம் விழுந்து விடுகின்றோம், ஆசைகளுக்கு நாம் விழுந்து விடுகின்றோம். இதுதான் உண்மையாக இருக்கின்றது. பருவாயில்லை, கடவுள் விழுந்தார், அவர் எழுவார், நாமும் விழுவோம். பிறரை விழ செய்யக்கூடாது, அவர்களுக்கு நாம் துணைக்கல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் கருத்து. ஆகவே சின்னப்பர் அழகாக சொல்லுவார், நானும் விழுந்தேன், அன்பினில் விழுந்தேன், அந்த அன்பினிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. வேதனையை, நெருக்கடியை, இன்னல்களா, பட்டினியா, ஆடையின்மையா, சாவா, இந்த எதுவுமே கடவுள் என்னை அன்போடு அரவணைத்திருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு விஷயமானது என்னை பிரிக்க முடியாது. நான் கடவுளில் அன்பில் விழ வேண்டும், துணைக்கல்லாக இருக்க வேண்டும், தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரேசுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பரேசுவை கண்டேன் கல்வாரியில். 4ஆம் நிலை, இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை எம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் இறைவசனம் 1. பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்களுக்கு அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். உன்னால் இவர்களை சந்திக்க முடியுமா? உன்னால் இவர்களை சந்திக்க முடியுமா? ஒரு பிரச்சனை வரும் பொழுது கடவுளிடம் நாம் செல்கின்றோம், அவரை சந்திக்கின்றோம். கடவுள் இந்த பிரச்சனைக்கு எனக்கு விடுதலை தருவாரா, என் ஜெபத்தை கேட்பாரா என்று நமது உள்ளம் இயங்குகின்றது. அருமையான ஒரு வாசகம். கடவுள் அப்ரஹாம் மற்றும் சாரா இவர்களுக்கு ஏற்பட்ட மன உடைச்சலை அவர் காண்கின்றார், சந்திக்கின்றார். அந்த 3 நபர்கள் மேம்ரே என்ற ஒரு இடத்திலே வந்து சந்திக்கும் பொழுது 3 நபர்கள் ஒரு தூதராக வந்தார். வந்து அந்த வீட்டில் உள்ள அந்த கஷ்டத்தை அவர் அறிந்து கொண்டு கடவுள் அவருக்கு செய்யப்படுகின்ற அற்புதமான விஷயத்தை அங்கே அவர் வெளிப்படுத்துகின்றார். 2 கருத்துக்கள் பார்க்கலாம். கடவுள்
தனது மக்களை அப்ரஹாம் மற்றும் சாராவை சந்திக்கும் பொழுது 3 நபர்களை அனுப்பி 2 கருத்துக்களை அவர் சொல்கின்றார். முதலாவது நற்செய்தி, நல்ல ஒரு செய்தியை தருகின்றார். சாரா நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்று சொல்லி. இரண்டாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம், சோதோம் மற்றும் கொமோரா இந்த நாடுகளின் அழிவை பற்றி அவர் பேசுகின்றார். அவர் நமக்கு தருகின்ற ஒரு குறிப்பு, அட்டென்ஷன். ஆகவே ஒவ்வொரு முறையும் கடவுள் நமக்கு சந்திக்கும் பொழுது ஒரு நற்செய்தியும் இருக்கின்றது, ஒரு வார்னிங்னு சொல்லலாம், கண்டிப்பாக இருக்கின்றது. சாராவுக்கு ஒரு நற்செய்தி, உன் குடும்பத்திலே உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி அந்த 3 நபர்கள் அவருக்கு சந்திக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். கடவுள் நம்மை சந்திக்கும் பொழுது அவர் தருகின்ற ஒரு விஷயம், நற்செய்தி. அதுதான் இறை வார்த்தை. நாம் கடவுளை போய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் வார்த்தை வாசிக்க வேண்டும். யார் ஒருவன் இறை வார்த்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றானோ அவன் கிறிஸ்துவன் அல்ல என்று புனித ஜெரோம் சொல்லுகின்றார். ignorance of scripture is ignorance of Christ. கடவுள் நம்மை சந்திக்கின்றார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது நமது வாழ்க்கையிலே ஒரு நற்செய்தி, நல்ல ஒரு செய்தியை கொடுப்பார், ஒரு வார்னிங் கொடுப்பார், இது நீ செய்யாத என்று சொல்லி. அதுதான் இந்த மக்களுக்கு அவர் கொடுத்தார். சோதோம் கொமோரா அழிவை பற்றி அவர் பேசுகின்றார். மக்களே, கடவுளை நாம் சந்திக்க வேண்டும். ஆனால் இப்போ இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே உங்களால் இவர்களை சந்திக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ யாரோர் மேல் மனத்தாங்கல் இருந்தால் நீ கொண்டு வந்த அந்த காணிக்கையை பலி பீடத்தின் முன்பாக வைத்துவிட்டு போய் அவர்களை சந்தித்து நீ ஒப்புரவு செய்துக்கோ, நீ அன்பு செய்றேன்னு சொல்லு, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பிற்பாடு நீ வந்து இந்த காணிக்கையை நீ ஒப்புக்கொடுன்னு சொல்லுகின்றார். உங்களால் இவர்களை சந்திக்க முடியுமா? பாவிகளை சந்தித்தார் இயேசு கிறிஸ்து, அந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார். இல்லை என்றால் ஒரு செத்த பிணமாகத்தான் நாம் இருக்கின்றோம். அன்பு மக்களே, நமது திருத்தந்தை அருமையாக அவர் செய்கின்ற ஒரு காரியம், திடீர்னு ஒரு நைட்டில் வந்துட்டு அவர் எங்கே போனாரு தெரில, போய் பார்த்தோமா, ஆனால் அங்கே இருக்கின்ற கிராமத்திற்கு தனது வீட்டிலிருந்து செய்த அந்த உணவை எடுத்துக்கொண்டு போய் சந்தித்து மக்களை மகிழ்ச்சி பெற செய்தார். உணவு கொடுத்தார் ஏழைகளுக்கு, போய் மக்களை சந்தித்தார். இன்று ஒரு கேள்வி, உங்களால் இவர்களை சந்திக்க முடியுமா என்று கேள்வி கேட்கும் பொழுது உங்கள் எதிரிகளை நீங்கள் சந்திக்க முடியுமா? அவர் சொல்லுகின்றார் திருத்தந்தை, 7 இரக்கத்தின் செயல்கள் இருக்கின்றனர் என்று சொல்லி. அந்த இரக்கத்தின் செயல் செய்யும் பொழுது நாம் சந்திக்கின்றோம் ஒருவரை. கேன் யூ ஃபீட் த ஹங்கிரி? பசியால் இருப்பவர்களை நீங்கள் போய் சந்திக்க முடியுமா? டு கிவ் ட்ரிங்க் டு தர்ஸ்டி, தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா? ஆடை இன்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுப்பது, வீடு இல்லாதவருக்கு அவருக்கு தஞ்சம் கொடுப்பது, நோயினால் இருப்பவர்களுக்கு அவர் ஆறுதல் போய் சொல்லுவது, சிறையில் இருப்பவர்களை போய் சந்திப்பது மற்றும் இறந்தவர்களுக்கு நல்லடக்கம் செய்வது, இதெல்லாம் ஒரு சந்திப்பு, இதெல்லாம் ஒரு சந்திப்பு. இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் சந்திக்கும் பொழுது இதெல்லாம் கடவுள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம், உனது எதிரிகளை போய் சந்தி, உன்னால் இவர்களை சந்திக்க முடியுமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசரின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரேசுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்து என் நண்பரேசுவை கண்டேன் கல்வாரியில். 5ஆம் நிலை, இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோ.
அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இக்கட்டு நேரங்களில் தோள் கொடுப்பவன் உண்மையான நண்பன். A friend in need is a friend indeed. ஒவ்வொரு முறையும் நண்பன் இவரை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது, ஊதாரி மகன் அவரது நண்பர்கள் எவ்வாறாக அவர் நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் இருக்கும் பொழுது அந்த ஊதாரி மகனோடு அவர் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தார். அவன் எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு தனியாக அவரை விட்டு சென்றார். இப்பொழுது யார் இருக்கிறார்கள் என்று அவர் யோசிக்கும் பொழுது தந்தையிடம் செல்கின்றான் ஊதாரி மகன். தந்தை சொல்லியிருக்கலாம், எனது சொத்தை எல்லாம் நீ அழித்து விட்டாய், என்னிடம் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். இஸ்ராயல் மக்களையும் பார்த்து கடவுள் சொல்லியிருக்கலாம், என்னை விட்டு நீங்கள் சென்றீர்கள், நான் தான் உங்கள் கடவுள், உங்களுக்கு தெரியும், எகிப்து தேசத்திலிருந்து நான் உங்களை விடுவித்தேன், உங்களை காப்பாற்றினேன். இருந்தாலும் அதெல்லாம் மறந்துவிட்டு இஸ்ராயல் மக்கள் வேறு தெய்வங்களை பார்த்து அவர் சென்றார். நோவிலே அவர் இருந்தார், பாவத்திலே விழுந்தார். பாபிலோன் மற்றும் அசீரியா அரசர்கள் இஸ்ராயல் மக்களை சிறைப்பிடித்து இழுத்து சென்றார். நோவிலே இருந்தபொழுது அவர் கேட்ட கேள்வி, யார் எங்களுக்கு இருக்கின்றார்? கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார், அவர் தனியாக இருக்கின்றார், எனக்கு ஒரு துணை தேவை, யார் எனக்காக இருக்கின்றார் என்று அவர் யோசித்திருப்பார். இப்பொழுது அங்கு இருக்கின்ற அந்த கள்வர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு தருகின்றார். சிமியோன் இவர் சேர்ந்து சுமையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி, கண்டிப்பாக சிமியோன் சொல்லியிருப்பார், சைமன் நான் இருக்கிறேன் இயேசுவே, உன்னோடு நான் இந்த சிலுவையை சுமக்கிறேன் என்று சொல்லி. இந்த வார்த்தையானது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. ஒரு குடும்பத்திலே மரணம் ஏற்படும் பொழுது அங்கே சென்று நாம் ஆறுதலாக சொல்கின்ற வார்த்தை, கடவுள் இருக்கின்றார், நான் இருக்கின்றேன், நீ இழந்த இந்த உறவை அந்த இடத்திலே நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்ற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு ஞானம் நமக்கு வர வேண்டும். அந்த சைமன் இயேசு கிறிஸ்துக்கு உதவும் போதுதான் சொன்னான், கடவுளே இது வாய்ப்புக்கு நன்றி, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லி. எரேமியா சொல்லுகின்றார், எனது நண்பர்கள் என்னை விட்டு சென்றார்கள், எனக்காக அவர் சூழ்ச்சி செய்கின்றார்கள், எவ்வாறாக என்னை ஒழித்து கட்டலாம் என்று சொல்லி, கொலை செய்யலாம் என்று சொல்லி. நண்பர்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற நண்பர்கள் என்னை கைவிட்டு சென்றார்கள். அதே போல யோபு புத்தகத்தில் வாசிக்கின்றோம், 3 நண்பர்கள், பில்டாட், எலிஃபாஸ், ஜோஃபாஸ், 3 நண்பர்கள் சொல்லுகின்றார், ஏன் இவனுக்கு இந்த கஷ்டம் தெரியுமா, நீ ஏதோ பாவம் செஞ்சுக்கிற. யோபுக்கு சொன்ன வார்த்தைகள், அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும், நான் இருக்கிறேன், கடவுளிடம் நான் மன்னிப்பு கேட்கலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நீ ஏதோ பாவம் செய்திருக்கிற, அதனால தான் இந்த நிலைமை உனக்கு என்று சொல்லி. அன்பு மக்களே, நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றவன் ஒரு நண்பன். அந்த நண்பனுக்காக நாம் கடவுளிடம் வேண்டுவோம். எவ்ரி கிஃப்ட் ஃப்ரம் காட் இஸ் ப்ரெஷியஸ். ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற நண்பனுக்காக நாம் தேடுவோம், ஜெபிப்போம். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில்,
சோகத்தில் ஆழ்ந்து என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 18. மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். நான் முன்னே வருவேன், நான் முன்னே வருவேன். யூதர்கள் வழக்கப்படி பெண்கள் எப்படியெல்லாம் ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார் என்று பார்க்கின்றோம். அவர் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது. ஒரு கூட்டத்திலே அவர் முன்னே வந்து அவர்களது கருத்தை தெரிவிக்க கூடாது. பிறந்தபோது அவர் தனது தந்தை கீழே இருக்க வேண்டும். தாய் என்ன சொல்கின்றாரோ அது செய்ய வேண்டும். திருமணம் ஆன பிறகு கணவன் என்ன சொல்கின்றானோ அது செய்ய வேண்டும். திருமணம் முடிந்த பிற்பாடு தனது பிள்ளை என்ன செய்கின்றான் என்று சொல்கின்றானோ அது செய்ய வேண்டும். கடைசியாக ஒரு விஷயம், அந்த பெண்மணி கணவனுக்கு சமையல் செய்யும் பொழுது அந்த சாப்பாடை வந்துட்டு செய்யும் பொழுது ஒரு அருவருப்பான ஒரு வாசனை வந்துச்சுன்னா, இந்த ஒரு சாக்கை வச்சுன்னு அந்த பெண்மணிக்கு, மனைவிக்கு டிவோர்ஸ் கொடுத்து விடலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த பெண்கள் தான் அந்த யெகூதியர் காலத்திலே வாழ்ந்து வந்தார். இப்பொழுது நான் முன்னே வருகின்றேன் என்று சொல்லி வெரோனிகா அந்த பெரிய ஒரு கூட்டத்திலே முன்னே வரும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்து, பெண்களே முன்னே வாருங்கள். இப்பொழுது எல்லா துறையிலும் பார்க்கின்றோம், பெண்கள் அவர்கள் டேலண்ட்ஸ், அவர்களது எல்லா நல்ல விஷயங்களையும் அவர் காமிக்க வருகின்றார். இருந்தாலும் இந்த சமுதாயம் இன்னும் இந்த பெண்களை ஏறக்குறைவாக பேசுவதும் அவர்களை தாழ்த்துவதுமாகத்தான் அவர்களை நாம் காண்கின்றோம். திருவிழத்தை பார்க்கின்ற மக்களே, மேரி மேக்டலின் அவர்கள் வெளியே வரக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு நிலையிலும் நான் முன்னே வருவேன், இயேசுவை நான் கண்டேன் என்று சொல்லி தங்கள் சீடர்களுக்கு அவர் ஓடி போய் அறிவித்தார். கண்டிப்பாக கத்தி சொல்லியிருப்பாங்க, நான் கண்டேன், இயேசுவை கண்டேன் என்று சொல்லி அவர் எல்லோருக்கும் அவர் அறிவித்தார். சீடர்கள் கூட, பேதுரு கூட அவர் தெரிவித்தார், இவர்தான் மெசியா என்று சொல்லி. ஆனால் மரியா மக்தலேனா முன்னே வந்து சொல்லும் பொழுது அதில் ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்கின்றது. யாரெல்லாம் பயந்து இந்த உலகத்தின் சூழ்நிலையிலும் சட்டத்திலும் அவர் கீழே இருக்கின்ற பெண்கள் வெளியே வர வேண்டும், நான் முன்னே வர வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு கருத்து தான் மக்களே. துணிவோடு வாழ்கின்ற பெண்ணாக வா, டு கம் ஃப்ரண்ட், நீ முன்னே வர வேண்டும். எங்கெல்லாம்? உனது குடும்பத்திலே, சமுதாயத்திலே மற்றும் இந்த உலகத்திலே. எதற்காக? மாற்றத்தை நீ தான் கொண்டு வர முடியும். நீ முன்னே வரும் பொழுது கடவுளுக்கு, இயேசுவுக்கு ஒரு அழகான ஒரு பார்வை. அவர் முகமெல்லாம் ரத்தமாக இருந்தாலும் ஒரு துணியை எடுத்து துடைத்தாள். அந்த கண்களையும் அந்த முகத்தையும் துடைக்கும் பொழுது ஒரு கிளியர் வே, கண்கள் பார்த்தனர், இதோ இதுதான் கல்வாரி மலை, நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண், வெரோனிகா பெண் முன்னே வந்து இயேசுவுக்கு அந்த வழியை காமிக்க தெரிய செய்ய வைத்தார். நான் முன்னே வருவேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசரின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரேசுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பரேசுவை கண்டேன் கல்வாரியில். ஏழாம் நிலை. இயேசுநாத சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தே. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், அதிகாரம் 12, இறைவசனம் 9. ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். எதற்காக நான் விழுகின்றேன்? Why do I fall? இதற்கு பதில் என்னவென்று பார்க்கும் பொழுது ரொம்ப ஈஸி. எதற்காக ஒருவர் விழுகின்றார், எதற்காக நான் விழுகின்றேன் என்று பார்க்கும் பொழுது பலவீனம். when I feel weak I fall. பலவீனத்தில் இருக்கும் பொழுது நான் விழுகின்றேன். விசுவாசத்திலே பலவீனமாக இருந்தார்கள் யார்? சீடர்கள். ஆகவே பேதுருவை பார்த்து சொன்னார் இயேசு கிறிஸ்து, என்னிடம் வா என்று சொன்னார். கடலிலே அவர் பயணம் செய்யும் பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு திடமாக அவர் நடந்து சென்றார். இயேசு அங்கு இருக்கின்றார் என்று பார்த்து அவர் தண்ணீர் மேல் நடந்து சென்றார். ஆனால் பலவீனம் முற்றார் நடுவிலே. நமது வாழ்க்கையிலே பலவீனம் வரும் பொழுது நாம் வீழ்கின்றோம், விசுவாசத்திலே வீழ்கின்றோம். சீடருக்கே அந்த நிலைமை என்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த நிலைமை கண்டிப்பாக வரும். வீக் இன் ஃபெய்த், விசுவாசத்திலே பலவீனமாக நாம் இருக்கும் பொழுது நாம் வீழ்கின்றோம். முதலாவது. இரண்டாவது, உடல் அளவிலே பலவீனம், பாடிலி வீக்னஸ். கடவுள் சொல்லுகின்றார் 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். அது முன்பாக ஜெபிக்கும் முன்பாக அவர் சொல்லுகின்றார், இந்த மக்களுக்கு ஏதாவது கொடு என்று சொல்லும் பொழுது நம்மிடம் ஒன்றும் இல்லை, அவருக்காக நான் பரிவு கொள்கின்றேன்
எதற்காக? அப்படியே அவர் அனுப்பிவிட்டார். அவர் சோர்ந்து விடுவார்கள். உடல் ரீதியிலே அவர் பலவீனம் அடைவார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். we fall, நாம் விழுகின்றோம். எதற்காக? நமது உடல் அளவிலே பலவீனம் இருக்கின்றது. தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. மூன்றாவதாக, நமது வியாபாரத்திலே நாம் விழுகின்றோம். எதற்காக? பணம் இல்லை, கஷ்டம், வெற்றியை அது எப்படி காண வேண்டும் என்று தெரியவில்லை. we feel weak in our business, finance. அந்த ஒரு காரணத்தால் கீழே விழுகின்றோம். உறவிலே நாம் கீழே விழுகின்றோம். ஒரு பிள்ளை தனது தந்தைக்கும் தாய்க்கும் கௌரவம் மரியாதை கொடுக்காது இருக்கும் பொழுது அங்கே அந்த உறவிலே ஒரு பலவீனம் இருக்கின்றது, கீழே விழுகின்றோம். அந்த குடும்பத்திலே சமாதானம், அன்பு இழந்து விடுகின்றோம். பாருங்கள் எத்தனை விதமான பலவீனம். கடைசியாக ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்போ விழுகின்றான் என்று பார்க்கும் பொழுது, உனக்கு இறை வார்த்தையிலே நம்பிக்கை இல்லை என்றால், இறை வார்த்தையை நீ வாசிக்கவில்லை என்றால், உனக்கு இறை வார்த்தையை தெரியவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை தெரியவில்லை என்றால் உனக்கு பலவீனம். யூ ஆர் வீக். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தெரிந்து கொண்டால் உனக்கு சக்தி. அதைத்தான் நாம் வாசித்தோம். சின்ன அழகாக சொல்கின்றார், எனது ஆற்றல், எனது சக்தி உனக்கு நிறைவாக இருக்கின்றது. மை கிரேஸ் இஸ் sufficient for you. அன்பு மக்களே, நாம் உணர்வோம் எதற்காக கீழே விழுகின்றோம். இந்த பலவீனம் எப்படி நாம் வெல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கீழே விழுந்தார், ஆனால் எழுந்து அவர் நடந்தார். அவர் புரிந்து கொண்டார், எனது பலவீனமானது இந்த சிலுவையாக இருக்கலாம், ஆனால் நான் கல்வாரி மலையை பார்க்கும் பொழுது, சிலுவை பார்க்கும் பொழுது நான் என் மக்களை பார்க்கின்றேன். ஐ see my goal. ஒவ்வொரு முறையும் விழும் பொழுது பலவீனத்திலே நாம் பார்ப்போம், நமது குறிக்கோள் என்னவென்று பார்ப்போம், ஆசைகள் என்ன என்று பார்ப்போம். அதற்காக நாம் வேண்டுவோம், கடவுளின் ஆசிரை பெறுவோம். எதற்காக நான் விழுகின்றேன்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். 8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தொடக்க நூல் அதிகாரம் 4 இறைவசனம் 10. அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. சரியான உணர்வுகள் இருக்க வேண்டும். சரியான உணர்வுகள், உணர்ச்சிகள் இருக்க வேண்டும். அன்பு மக்களே, ஜீசஸ் ரெஸ்பெக்ட்ஸ் யுவர் ஃபீலிங்ஸ், யுவர் எமோஷன்ஸ். ஒரு மனிதருக்கு, ஒரு முழுமையான மனிதன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அழுகை வர வேண்டும், கோபம் வர வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் இல்லை என்றால் அவன் மனிதன் அல்ல. எருசலேம் பெண்கள் இயேசுவை பார்த்து அழுதார்கள். அவருக்கு நடக்கின்ற அந்த துன்பத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். அப்படி என்றால் ஒரு உணர்ச்சி இருக்கின்றது. ஒருவன் கஷ்டப்படும் பொழுது அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஐயோ பாவம், இவர்களுக்கு கண்ணீர் விடுகின்றேன் என்று சொல்லி நாம் அழும் பொழுது நாம் வேண்டுகின்றோம், ஜெபிக்கின்றோம். இந்த கஷ்டத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடும் ஆண்டவர் என்று ஜெபிக்கின்றோம். இந்த உணர்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் மக்களை. கடவுள் நம்மை அவர் சாயலாக படைத்தார் என்று சொல்லும் பொழுது அந்த உணர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதராக இருந்தார், கண்டிப்பாக 100% மனிதராக இருந்தார். பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்து அழுதார்.
யாரை பார்த்து அழுதார்? தனது நண்பன் லாசர் இருந்தபோது அவர் வீட்டுக்கு சென்று அழுதார். ஐயோ, என் நண்பன் இறந்து விட்டான் என்று சொல்லி அவருக்கு உயிரை கொடுத்தார். மறுபடியும் வாழ்ந்தார் லாசர். எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் அழுதார். எதற்காக? நான் எத்தனையோ முயற்சி செய்தேன் இந்த மக்களுக்காக, இவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அழுதார். கண்ணி விட்டு அழுந்தார். ஜீசஸ் கிரைட். அதே போல இயேசு கிறிஸ்து கோபமாகவும் இருந்தார். He showed his anger. பேதுரு பார்த்து சொன்னார், ஆண்டவரே, உனக்கு இந்த சாவு வானா, இந்த ஒரு பாடுகள் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவருக்கு கோபம் வந்தது. வார்த்தை பாருங்கள், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன். அதே போல தனது ஆலயத்தை, தந்தையின் ஆலயத்தை வியாபாரத்தால் அவர் உபயோகித்தார். அப்பொழுது சொன்னார், என் தந்தையின் ஆலயத்தை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னார். கோபமாக சொன்னார், அடித்தார். ஜீசஸ் he got angry. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சிரித்தார், சந்தோஷமாக இருந்தார். rejoiced. எப்பொழுது அந்த சீடர்கள் இரண்டு பேர் வெளியே சென்று பணியை செய்தார். அவர் திரும்பி வந்து சொன்னார், they reported to Jesus. என்னவென்று? ஆண்டவரே, உம் பெயரை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடினர் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் மகிழ்ந்தார். கடவுளுக்கு நீங்கள் உங்கள் ஆராதனை செலுத்த வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தார். மற்றும் ஒரு பாவி மனம் திரும்பி நற்செய்தியிலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் மகிழ்கின்றார். எவ்வாறாக அந்த 99 ஆடுகள் இருக்கின்றன, அது ஒரு ஆடை அவர் கண்டுபிடித்த பிற்பாடு சந்தோஷமாக தன் தோளிலே போட்டுக்கொண்டு அவர் செய்தார். நான் கண்டுபிடித்து விட்டேன், I found the lost sheep. தொலைந்து போன ஆடை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி பாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கு வந்த உணர்ச்சிகள் சரியானவை, அது இருக்க வேண்டும். சரியான உணர்ச்சிகள் நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஸ்தலத்திலே நமக்கு எருசலேம் பெண்கள் சொல்லித் தருவது, கடவுளிடம் வேண்டுங்கள். அவர் சாயலிலே படிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் கடவுள் போல் இருக்க வேண்டும். நாம் அழ வேண்டும், நாம் சிரிக்க வேண்டும், நமக்கு கோபம் வர வேண்டும். ஆகவே தான் இது இருக்கும் பொழுது ஒரு முழுமையான மனிதராக நாம் இருக்க முடியும். சரியான உணர்வுகள் இருக்க வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, எம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனம் 24. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்கிறது உங்கள் வாழ்க்கை. தோல்வி என்பது வெற்றிக்கான படியாகும். என் வீழ்ச்சி எனக்கு ஒரு பாடம், என் வாழ்க்கையை புதிதாக தொடர வேண்டும் என்று. ஒரு பெரிய உதாரணம் என்று சொல்லும் பொழுது, ஊதாரி மகன் விழுந்தான். விழுந்து அங்கே அவன் இருக்கவில்லை, எழுந்து தொடர்ந்து அவன் வாழ்க்கையை அவன் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தை இல்லத்துக்கு சென்றான். 3 முறை இயேசு கிறிஸ்து விழுந்தார். அவர் அங்கே இருக்கவில்லை, அவர் எழுந்து நடந்தார். ஒவ்வொரு முறையும் நாம் வீழும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்வார்கள்,
நெவர் கிவ் அப். எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்ற கருத்து, ஒவ்வொரு முறையும் நீ கீழே விழும் பொழுது உனக்கு தெரியும் மறுபடியும் நான் இந்த தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி, மறுபடியும் நான் இந்த பாதையை செல்லக்கூடாது என்று சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம். ஊதாரி மகன் செய்த ஒரு காரியம் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நான் எனது இச்சைகளுக்கு நான் செல்லும் பொழுது கீழே விழுதேன், மறுபடியும் இந்த ஒரு பாதையில் நான் செல்லக்கூடாது, மாறாக நான் மனம் மாறி இயேசுவின் அல்லது என் தந்தையின் பாதையிலே நான் செல்ல வேண்டும். என் தந்தை எனக்கு அந்த வாழ்க்கையை புதிதாக தொடர இந்த வாழ்க்கையை எனக்கு அவர் கொடுப்பார் என்று அவர் சொல்கின்ற ஒரு காரியமானது ஞானத்தை அவர் பெற்றார். கடவுளின் ஆசிரியை பெற்று புது ஒரு வாழ்க்கையை அவர் ஆரம்பித்தார். நான் விழுகின்றேன் என்று சொல்லி நான் சோம்பலாக உட்காரக்கூடாது. ஒரே நிலத்திலே ஒரே இடத்திலே நான் எங்கே வீழ்கின்றேனோ அங்கிருந்து என் வாழ்க்கை துவங்க வேண்டும் புதிதாக என்று சொல்லி நாம் எண்ண வேண்டும். ஆகவே தான் ஒவ்வொரு கோதுமை மணியும் விழும் பொழுது அது யோசித்திருந்தால், நான் விழுகின்றேன் மண்ணிலே, நான் இறக்கின்றேன், நான் வளர மாட்டேன் என்று அது நினைத்திருந்தால் கண்டிப்பாக வளர்ந்திருக்க அது முடியாது. ஆனால் பார்க்கின்றோம் ஒரு விவசாயியானவன் அந்த ஓமையிலே நான் பார்க்கின்றோம் 30, 60, 90 என்று சொல்லி 100 மடங்கு விளைச்சலை அந்த ஒவ்வொரு விதையும் காண்கின்றது. கீழே விழுகின்றது, இருந்தாலும் நான் வளருவேன், என் வாழ்க்கையை நான் தொடர்வேன் என்று சொல்லி அந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். வாங்கள் நீங்களும் நானும் தியானிக்கலாம். என்ன சொல்ல வேண்டும்? ஒவ்வொரு முறையும் விழும் பொழுது தொடர்கிறது என் வாழ்க்கை, தொடரும் என் வாழ்க்கை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்யேசுவை எம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 13, இறைவசனம் 14. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இயேசு என்கிற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். இயேசு என்கிற ஆடையை அணிந்து கொள். தொடக்கத்திலே பார்க்கின்றோம் ஆதாம் மற்றும் ஏவாள். அவர் ஆடையின்றி இருந்தாலும் அவர்களுக்கு தெரியவில்லை. They were naked but they were not knowing that. எதற்காக? கடவுளின் மாட்சி, God's glory was covered. கடவுளின் மகிமை, கடவுளின் அந்த ஆசீர் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நமக்கு அவமானம் இல்லை, நமக்கு வெட்கம் இல்லை, நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு தான். ஆகவே தான் ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் பெறுகின்றோம் ஒரு ஆடையை, வெண்ணிற ஆடையை அந்த குழந்தை மேல் நாம் போடும் பொழுது குருவானவர் சொல்லுவார், இந்த வெண்ணிற ஆடை எப்படி வெள்ளையாக இருக்கின்றதோ, தூய்மையாக இருக்கின்றதோ, இந்த குழந்தையின் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குருவானவர் ஞானஸ்தானத்தில் சொல்லுவார். இன்னொரு விஷயம் பார்க்கின்றோம் மக்களே, குருக்கள் அவர்களது அருள் பொழிவு பெறும் பொழுது தனது கைகளை பிஷப் அவர்கள் அதை அபிஷேகம் செய்வார். அபிஷேகம் செய்த பிற்பாடு ஒரு வெண்ணிற ஆடையை அவர் கைகளை கொடுத்து அதை துடைத்து அது தம்மிடம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அது எப்பொழுது அது பயன்படும் என்றால், அந்த குருவானவர் இறக்கும் பொழுது அந்த சவப்பெட்டியிலே அந்த வெண்ணிற ஆடையை, அந்த அபிஷேகப்பட்ட அந்த கைகளை துடைத்த அந்த நறுமண தைலத்தால் அந்த இருக்கின்ற அந்த ஆடையை அந்த சவப்பெட்டியில் போடுவார்கள். அப்படி என்றால் இவன் அபிஷேகப்பட்டவன், இவர் குரு என்று சொல்லி அவர் அந்த வான்லோகத்திலே அவர் போகும் பொழுது அந்த ஆடையானது ஒரு சின்னமாக இருக்கின்றது. கடவுள் ஞானஸ்தானத்தின் வழியாக நமக்கும் அந்த ஒரு ஆடை கொடுத்திருக்கின்றார். ஆகவே தான் சொன்னேன், ஒவ்வொரு முறையும் நாம் பிறக்கும் பொழுது கடவுளின் மாட்சி, God's glory was like a cloth. கடவுளின் மாட்சி நம்ம மேல் இருக்கும் பொழுது அந்த ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு அவர் ஆடையின்றி இல்லை என்று அவருக்கு அறிவு இல்லை. எதற்காக? கடவுள் மாட்சி சூழ்ந்திருந்தது. பாவத்தில் விழும் பொழுது அந்த மாட்சியை அவர் இழந்து விட்டார். அவர் ஆடையின்றி இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு அறிவானது, அவருக்கு வெட்கம் போய் ஒளிந்து கொண்டார். நாம் தியானிப்போம் அன்பு மக்களே, 7 சாவான பாவங்களை நாம் கழித்து விட வேண்டும். ரிமூவ் 7 cardinal sins. 1 பெருமை, 2 பொறாமை, 3வது பெரும்தீனி, 4வது காமம், 5வது கோபம், 6வது பேராசை, 7வது சோம்பல். இவற்றை களைத்துவிட்டு சின்னப்பர் சொல்கின்றார், இயேசு என்கின்ற ஆடை அணிந்து கொள். அன்பு, பாசம், இரக்கம், மன்னிப்பு, இவற்றை நீ அணிந்து கொள்ளும் பொழுது இயேசு என்கிற ஆடையை நாம் அணிந்து கொள்ள முயல்வோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் நண்பரே சுவைனா கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்து என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்யேசுவை மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து. புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனம் 16. நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. 3 ஆணிகள். இந்த ஆணிகள் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை தாக்கும் பொழுது அவர் கத்தியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து, என்னை அடிக்காதே, என்னை அடிக்காதே. திருவிவிலியத்தில் பார்க்கின்றோம் 3 இந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம் என்றால் பெர்ஃபெக்ட் நம்பர், முழுமையான ஒரு எண் என்று சொல்வார்கள். இந்த 3 ஆணிகளும் அந்த கரத்தை அவர் உடலை தாக்கும் பொழுது கடவுளுக்கு நோவு, கடவுளுக்கு தீராத அந்த ஒரு நோவு ஏற்பட்டது. 3 times என்று சொல்லும் பொழுது, அல்லது 3 ஆணிகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வருவது எவ்வாறாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சொல்லிலும் மற்றும் நமது காரியத்திலும் அடியை தருகின்றோம். கண்டிப்பாக என்னை அடிக்காதே என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக சொல்லியிருப்பார். பேதுரு 3 முறை அவரை மறுதளித்தார். எனக்கு தெரியவில்லை, அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை, அவனா யார் என்று கேட்டார் 3 முறை. 3 ஆணிகள் இதற்கு ஒப்பிடலாம். அதே போல பழைய ஏற்பாட்டிலே நெபுகாத்நேசர் 3 நபர்களை, ஷாத்ராக், அபேத்நேகோ, மேஷக், இவர்கள் உண்மையான கடவுளைத்தான் நாம் விசுவசிப்போம், நீங்கள் ஏற்பாடு செய்த இந்த சுரூபத்தை நாம் வணங்க மாட்டோம் என்று சொல்லும் பொழுது அவர்களை அந்த எரிகின்ற தீச்சட்டியிலே
சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 நபர்களை அந்த தீச்சட்டியிலே போட்டு சாகடிக்க வேண்டும் என்று முயலும் பொழுது தூதர்கள் வந்து அவர்களை காப்பாற்றினார். உள்ளே அவர்கள் அந்த நோவில் இருக்கவில்லை, பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் 3 நபர்கள். அதே போலத்தான் இந்த தபசு காலம் முடிந்த பிற்பாடு 3 நாட்கள் கடந்து தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று வாசிக்கின்றோம். முழுமையான ஒரு ஏன் என்று சொல்லுகின்ற இந்த 3 என்று சொல்லும் பொழுது முழுமையாக கடவுள் என்னை அன்பு செய்கின்றார். நீ அவரை அன்பு செய்யும் பொழுது அவரை நோக அடிக்கக்கூடாது. டோன்ட் கிவ் பெயின் டு ஜீசஸ். என்னை அடிக்காதே. இந்த உலகமானது அழுது கொண்டிருக்கின்றது. ஹோல் வேர்ல்ட் இஸ் groaning. அழுது கொண்டிருக்கின்றது. எதற்காக? நோவினால். The nature is crying. இந்த இயற்கையானது அழுது கொண்டிருக்கின்றது. எதற்காக? என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மனிதரும் கூட தந்தை தாய் பிள்ளைகள் வழியாக நோவை அனுபவிக்கும் பொழுது தந்தை சொல்லுகின்றார், என்னை அடிக்காது, எனக்கு வலிக்கிறது. நாம் யோசிப்போம். ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாதை வழியாக செல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருந்திருக்கலாம், எனக்கு வலிக்கிறது, என்னை அடிக்காதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல்கள் 49 வசனம் 15. ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி, பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். எனக்கு வேண்டாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லவில்லை. நாம் சொல்லுகின்றோம், எனக்கு வேண்டாம், எனக்கு சாவு வேண்டாம், எனக்கு வாழ்வுதான் வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்றோம். இயேசு சிலுவையில் மேல் தனது உயிரை கொடுத்தார். அப்படி அவர் கொடுக்காமல் இருந்திருந்தால் நமக்கு யாருக்கும் வாழ்வு இல்லை என்று நமக்கு தெரிய வேண்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 22 வாசிக்கின்றோம். He has to suffer. அவர் துன்பத்திலே அவர் பங்கேற்க வேண்டும். அவர் அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லோராலும் அவர் நிராகரிக்கப்பட்டார். இவர்கள் வேண்டாம், இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் நிராகரிக்கப்பட்டார். 3ஆவதாக கொலை செய்யப்பட்டார். சிலுவையில் மேல் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு தண்டனை மரணம். அன்பு மக்களே, பழி ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். கடவுள் 2 விதமான விஷயங்களை வைக்கின்றார் இஸ்ராயல் மக்கள் முன்பாக. ஒன்று வாழ்வு, இன்னொன்று இறப்பு. நீங்கள் எதை வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ராயல் மக்கள் சில நேரத்திலே வாழ்வு வேண்டும் என்று சொல்லி கடவுளை பற்றி கொண்டார். ஆனால் அவர் பயணத்திலே பார்க்கின்றோம், இஸ்ராயல் மக்கள் பயணத்திலே அவர் சில நேரத்திலே கடவுளை அவர் மறந்து வாழும் பொழுது அவருக்கு எத்தனையோ விதமான தண்டனைகள் அவர் பெற்றுக்கொண்டு அவர் துன்பத்தில் இருந்தார் என்று வாசிக்கின்றோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்து இறந்தார் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவரை நிராகரிக்கப்படும் பொழுதெல்லாம் அவர் இறந்தார். இவன் தச்சன் மகன் அல்லவா என்று சொல்லும் பொழுது இவருக்கு எப்படி இந்த ஞானம் என்று சொல்லும்படி கண்டிப்பாக அவர் இறந்தார்.
பேதுரு 3 முறை மறுதளித்தார். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இறந்தார். யூதாஸ் காட்டிக் கொடுத்தான், இறந்தார் இயேசு கிறிஸ்து. எல்லோரும் ஒசானா என்று கத்துகின்ற அந்த கூட்டம் இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லும்போது அவர் இறந்தார். பரிசேயர்கள் முன் வந்து ஒரு அடையாளம் காட்டு என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இறந்தார். அதே போல சீடர்கள் ஒவ்வொருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். யார் பெரியவர், யார் இங்க முன்னே, யார் பின்னே என்று அவர் கேட்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு கண்டிப்பாக சோகம் மற்றும் இறப்பு அவருக்கு தந்துவிட்டது. நாம் இந்த நிலையிலே எது வேண்டும், எனக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன வேண்டாம் என்று சொல்லி நாம் தியானிக்கின்ற ஒரு நிலைதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நிலையிலே கற்றுக் கொடுப்பது. எதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று சொல்கிறாயோ நீர் அதை விட்டுவிடு. நீ சிலுவையை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும், இது வேண்டும், இது எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கின்றாய், கண்டிப்பாக இறக்கின்றாய். we should die with Christ. இயேசு கிறிஸ்துவில் நாம் இருந்தோமே ஆனால் தான் நமக்கு உயிர்ப்பு. எனக்கு சிலுவை சாவிலே பங்கு உண்டு, உயிர்ப்பிலும் பங்கும் உண்டு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என்னே சுவைப்பா, என்னே சுவைப்பா. கல்வாரி சிகரமதில் பிறருக்கு உதவி செய்த என்னே சுவின் கரங்களை பார். ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என்னே சுவைப்பார், என்னே சுவைப்பார். கல்வாரி சிகரமதில் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனின் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென்.
என் நண்பரேசுவை நான் கண்டேன் கல்வாரியில், எனக்காய் மரித்த என் நண்பரேசுவை கண்டேன் கல்வாரியில். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 28. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். எதுவுமே நிரந்தரம் அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல. அன்பு மக்களே, இந்த சிலுவை பாதையிலே நாம் தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் இயேசுவின் பெயர்தான் முதலிலே வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், இயேசு கிறிஸ்து கீழே விழுந்தார், இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு முக்கியத்துவம் இருந்தது முதலிலே, ஜீசஸ். ஆனால் இந்த நிலையிலே பார்க்கின்றோம், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the body of Jesus is taken down. இறந்த இயேசு, இறந்த உடலை, இயேசுவின் உடலை அன்னை மடியில் கிடத்தினார் என்று சொல்லி. we lose everything. எதுவுமே நிரந்தரம் அல்ல. நமது பெயர், நமது புகழ்ச்சி, பணம், சந்தோஷம் எதுவுமே நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றையும் நாம் இழக்கின்றோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து முதன்மையாக இருந்தார். இப்பொழுது இறந்த பிற்பாடு அந்த உடலுக்கு முக்கியத்துவம். நாம் இறந்த பிற்பாடு நமது பெயர் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். இதுதான் நிச்சயம். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, என் பெயரிலே தான் உங்களுக்கு அந்த ஒரு மீட்பு. திருத்தூதர்களின் பணி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கின்றோம். அதிலே சொல்வார்கள், இன் நோ ஒன்ஸ் நேம், எந்த பெயரிலும் நமக்கு மீட்பு இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து, இவர்களின் பெயரில் தான் நமக்கு மீட்பு. இதுதான் நிச்சயம். நிச்சயம் எதுவுமே நிரந்தரம் அல்ல. நமது உடல், நமது பதவி, சந்தோஷம், பணம் எதுவுமே அல்ல. கடவுள் தருகின்ற அந்த மீட்பு தான் நமக்கு நிச்சயமாக இருக்கின்றது. எல்லாவற்றுமே இழந்துமே நாம் கடவுளின் வார்த்தையை நாம் பற்றி கொண்டுமே ஆனால் நமக்கு மீட்பு உண்டு என்று சொல்லுகின்றார். ஆகவே தான் பார்க்கின்றோம், இந்த நிலையிலே அந்த இயேசுவின் உடலை எடுத்து அன்னை மரியாளின் கரத்தில் கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை, கிடத்தினார். ஜஸ்ட் லைக் த்ரோயிங். உயிர் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம், அது உயிர் பிரிந்து பிற்பாடு அது நமக்கு பேச வேண்டும். ஆகவே இந்த நிலத்திலே, இந்த ஸ்தலத்திலே நாம் கற்றுக்கொள்வது எதுவுமே நிரந்தரம் அல்ல. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். குலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை,
கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா வியாகுலமாமரியே தியாகத்தின் மாதாவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் நண்பரே சுவை நான் கண்டேன் கல்வாரியில் எனக்காய் மரித்த என் நண்பரே சுவை கண்டேன் கல்வாரியில். 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்யேசுவே, எம்மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனம் 2. வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. மூடி மறைப்பது. மூடி மறைப்பது. இயேசு கிறிஸ்துவை மூடி மறைக்க முடியுமா? அவர் சொன்னார், நானே உலகிற்கு ஒளி என்று சொன்னார். யாரும் அந்த ஒளியை மறைக்க முடியாது. எதற்காக? இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவர்தான் உண்மை, வழியும் வாழ்வும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அவரை மூடி வைப்பது யாராலும் இயல முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து. அவர் செய்த நல்ல விஷயங்கள், அவர் பேசிய உண்மைகள், இவைகளை நாம் மூடி மறைக்க முடியாது. ஆகவே தான் அந்த தொழுநோயார் இயேசு சொன்னார், நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லாது என்று சொல்லும் பொழுது இன்னும் அவர் இயேசுவை பற்றி பறைசாற்றினார். எனக்கு அவர்தான் நோவிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி எல்லா இடத்திலும் போய் சென்று அவர் இயேசு பற்றி சொன்னார். ஆகவே உண்மை என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் தான் உண்மை. சின்னப்பர் அழகாக சொல்லுவார், இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிலே நாம் பங்கேற்கின்றோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுதல் அடையாவிட்டால் நமது விசுவாசமானது வீணாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, 2000 வருடம் காலமாக திருச்சபையானது வளர்ந்து கொண்டு தான் வருகின்றது. எத்தனையோ இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஹெரசிஸ், எத்தனையோ பழிகள் இந்த திருச்சபை மேல் இருந்தாலும் அதை மூடி மறைக்க முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து சொன்னது, என் வார்த்தை வெளியே வந்து அது பலன் தராம என்னிடம் திரும்பி வராது என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து அந்த உண்மையை நாம் மூடி மறைக்க யாராலும் இயல முடியாது. ஆகவே தான் 2000 வருடம் சரி காலங்காலமாக திருச்சபையானது தொடர்ந்து செல்லுதான் இருக்கும். விசுவாசத்திலே நாம் வாழ வேண்டும். இந்த உண்மையில பங்கேற்போம், புரிந்து கொள்வோம். உண்மையையும் சரி, சந்தோஷத்தையும் சரி, இயேசு கிறிஸ்துவையும் சரி, திருச்சபையும் சரி மூடி வைக்க நம்மால் முடியாது. அது ஒரு நாள் வெளியே வரும், அது நமக்கு விடுதலை தரும், மீட்பு தரும் என்று சொல்கின்ற விஷயம்தான் இந்த 14ஆம் ஸ்தலம். மூடி மறைக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை, அவர்தான் உண்மை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென்.
ஆமென். நமது பாப்பரசருக்காகவும் நமது திருச்சபைக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, பாவியை மன்னிக்கும் சிலுவை இது, புது ஆவியை தந்திடும் சிலுவை இது. பாவியை மன்னிக்கும் சிலுவை இது, புது ஆவியை தந்திடும் சிலுவை இது. துன்பத்தை போக்கிடும் சிலுவை இது, துன்பத்தை போக்கிடும் சிலுவை இது. மனத்துயரத்தை நீக்கிடும் சிலுவை இது. சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே.